கோவையில் நட்சத்திர ஹோட்டலில் நடந்த தனியார் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட மோதலில் கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது. இது குறித்து பாஜக நிர்வாகி உட்பட 9 பேரை கைது செய்து காவல்துறையினர் நடத்தினர். கோவை அவினாசி சாலையில் உள்ள லீ மெரிடியன் நட்சத்திர ஹோட்டலில் சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சிங்காய் சூர்யா என்பவர் பிக் டாடி என்ற நிகழ்ச்சி மற்றும் விருந்து நிகழ்ச்சியும் கடந்த 20ஆம் தேதி அன்று நடத்தினார். இதில் கலந்து கொண்ட பாஜக ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ரகு சூர்யா, உதய் தீபன், சூரியகுமார், அபிஷேக் மற்றும் அவர்களது நண்பர்கள் மது போதையில் நடனமாடிய போது அருகில் உள்ள நபர்களுடன் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் நிகழ்ச்சியை நடத்திய நிறுவனத்தினர் சூர்யா அவரது நண்பர்கள் அப்பொழுது அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அதே பிக் டாடி நிறுவனத்தினர் பீளமேடு பகுதியில் உள்ள விஜய் எலன்சா நட்சத்திர ஹோட்டலில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். அதனை இன்ஸ்டாகிராம் மூலம் அறிந்து ஏற்கனவே மோதலில் ஈடுபட்ட நபர்கள் நேற்றிரவு ஹோட்டலுக்கு வெளியே காத்திருந்தனர். அப்போது நிகழ்ச்சி முடிந்த பின்னர் பிக் டாடி நிறுவன ஊழியர்கள் சூர்யா மற்றும் தேவராஜ் ஹோட்டலிலிருந்து வெளியேறி வந்தபோது அவர்கள் மீது கத்தி, பாட்டில்கள் மற்றும் கற்களால் தாக்கியுள்ளனர். அவர்கள் பயணித்த கார் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. மேலும் அவர்களின் கைகள் மற்றும் தோள்களில் வெட்டு காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து படுகாயமடைந்த சூர்யா மற்றும் தேவராஜ் அளித்த புகாரின் பேரில் கோவை பீளமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கில் தொடர்புடைய பாஜக ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ரகு சூர்யா, ரிச்சர்ட், சீமன், தீபக், சூரியகுமார், வேதநாயகம், வினோத்குமார், முகமது உமர் மற்றும் உதயன் தீபன் ஆகியோரை கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட 2 கத்திகள் மற்றும் 2 கார்கள் பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.